எவன்டா அது? பட்டுன்னு குத்துனா பொம்பையில போய் விழுவ. குடிகார பயலே. ஏன் வண்டிதான் கிடைச்சதா உனக்கு? என்ன இவன் நிஜமாவே போய் சேர்ந்துட்டானா? டே தம்பி எந்திரி. ஹலோ ஒண்ணுதான். என்ன இவன் நிஜமாவே செத்துக்கிட்டு போயிட்டானா? ஓய் யாரியா நீ? இதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல பார்த்ததே இல்லையே. ஐயோ உடம்பு நெருப்பா கொதிக்குதே. இந்த குளிர்ல இவனை இங்கே விட்டுட்டா இன்னைக்கு ராத்திரியே போய் சேர்ந்துருவான். ஐயோ சங்கரா வந்து ஒரு 10,000 கொடுத்துட்டு போனாருமா. நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப ஹாப்பியா இருக்கமோ? வாடி போலாம். என் குழப்பதான் சிங்கிள் மார்க்கெட் மாதிரி ஆயிடுச்சு. உனக்கு என்னடா குறைச்சல்? அந்த மிட்டப்பள்ளி நர்சரி பொண்ணுங்களோட பயங்கரமா சாட்டிங் பண்ணிட்டு இருக்கியே. அந்த மங்கா சொன்னாலா நான் செம கான்ல இருக்கமோ, நிறைய பொண்ணுங்க குரூப்ல சேர்த்து விடாம என்ன முதியோர் குரூப்ல சேர்த்து விட்டாமோ அதுல இருந்து வெளில வர முடியாம எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நர்சையா தாத்தா. அம்மா இந்தாங்க தாத்தா. என்னம்மா இது 100 ரூபாய் அதிகமா கொடுத்துருக்கீங்க. பரவாயில்ல வச்சுக்கோங்க தாத்தா. போகும்போது உங்க பேத்திக்கு ஏதாவது வாங்கிட்டு போங்க. 30 வருஷமா நான் உங்க அப்பாவை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் கஷ்டப்பட்டு உன்னை பட்டணத்துல படிக்க வச்சாரு. நீ உங்க அப்பாவுக்காக இந்த கிராமத்துல வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. உண்மையை சொல்லணும்னா அவர் பையனை விட சிறந்த பொண்ணை தான் பெற்றிருக்காரு. அப்பா எப்படி இருக்காருமா? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல தாத்தா. எல்லாமே அவங்களே தான் பாத்துக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் குணமாகி வீட்டுக்கு வந்துருவாரு. நல்ல விஷயம் சொல்லிருக்கம்மா. நல்லா இருமா. பேங்க் போய் லோன் இஎம்ஐ கட்டிடு. நடந்து போக முடியாது, பெட்ரோலுக்கு ஒரு 200 ரூபா கூட. காலங்காலத்துல எதுக்கு இந்த பொறுக்கி இங்க வரானுங்க? என்னமலோ எப்படி இருக்குவான் பூ 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 வியாபாரம். ஒப்பனுக்கு பக்கவாதமாமே. வீட்டுக்கு வந்துருவானா இல்ல அப்படியே? டேய் அறிவு கெட்ட ரவி, என் அப்பா உயிருக்கு உன் உயிரை பணைய வச்சாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். நீ ஓவரா யோசிக்காத. ஏண்டி உனக்கு இவ்வளவு பிடிவாதம்? பாலராஜனுக்கு சுத்தி இருக்கிறது 170 ஏக்கர். மத்தியில உந்தா இத்தனோண்டு நல்ல ரேட்டு கொடுக்க சொல்றேன். வித்திடு. அப்புறம் அண்ணனுக்கு சிங்கிள் லேண்ட். சிங்கிள் லேண்ட் ஆயிடும். பொட்டன்னு குத்துனா பொம்பையில போய் விழுவ. அறிவு கெட்டவனே. உன் அண்ணனுக்கு அவனோட அப்பனுக்கு இது வரைக்கும் 100 தடவை சொல்லிட்டேன். தோட்டம் மட்டும் இல்ல, அதுல வளர்ற பூ பூ புல்லு அத கூட விற்க மாட்டேன்னு போய் அவன் கிட்ட சொல்லு. எல்லாத்துக்கும் ஒரு டொமேட்டோ டைம் வரும். தோட்டம் நல்லா விளைஞ்சு கிடக்குது. ராத்திரியோட ராத்திரியா எவனாவது தூக்கிட்டு போயிட போறா. ஜாக்கிரதையா பாத்துக்க. நீ வண்டி ஆடுறா. இவனுங்க நம்ம தோட்டத்தை ஆட்டைய போடணும்னு பாக்குறானுங்க. எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுமோ. ராத்திரிக்கு யாரையாவது காவலுக்கு போடவா? சென்னை வானொலி தேன் கிண்ணம் தொடர்கிறது. என்ன இவன் ஒரு மார்க்கமா பாக்குறான்?
இவனுக்கு என்ன கேடு காலம் வந்துச்சு? காலங்காத்தால என்னடி இந்த ரீல்ஸ் எல்லாம்? இன்னைக்காவது இந்த இன்ஸ்டாகிராமுக்கு பிரேக் கொடுங்களேன். சரிடி. ஏய், என்ன பார்வை இது? அது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்கு எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது பழக்கம். அட பாவி. நீ தப்பா நினைச்சுக்கலனா? தப்பா நினைச்சுக்கலனா? பெரிய மனசு பண்ணி எனக்கும் தெரியா? ஏய், போதும் நிறுத்து. உனக்கு என்ன பைத்தியமா? என்ன பேசிட்டு இருக்க? என்னை பத்தி உனக்கு தெரியாது. கராட்டே இல்லனா ரெயின்போ பெல்ட். பட்டுன்னு குத்துனா பொம்பையில போய் விழுவேன். ஒரு காஃபி கேட்டா சொத்தையே கேட்ட மாதிரி எதுக்கு அவ்வளவு கோவம்? அப்படின்னா நீ இவ்வளவு நேரம் கேட்டது காஃபியா தானா? நீ என்ன நினைச்ச? ஆமா, நீ என்ன வீட்டு மாப்பிள்ள மாதிரி காஃபி டீ எல்லாம் கேக்குற? வேலைக்காரன் மாதிரி இரு. வேண்டாம், அந்த போஸ்டை விட இந்த போஸ்டே பெட்டர். காஃபி நீ தான் தரணுமா என்ன? ஏன் மங்கா தரமாட்டா? ஏன் மங்கா? காஃபி மட்டுமா? டிஃபனையும் செஞ்சு தரேன். அவளா? என்ன மாதிரி காஃபி போடணும்னா காஃபி டேல 10-15 வருஷம் வேலை பார்த்திருக்கணும். அவளுக்கு அவ்வளவு சீன்லாம் இல்ல. அம்மோ அம்மோ அம்மோ! ஏன்டா காலங்காத்தால இப்படி கத்திட்டு இருக்க? எவனாவது போய் சேர்ந்துட்டானா? ஆமா, போயிட்டான், ஓடி போயிட்டான் நம்ம ஆளு. அவன் எங்க இருக்க போறான்? முத நாளே அவன் வேலை முடிஞ்சது. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே அவன் மேல டவுட். பாக்குறதுக்கு சாஃப்டா இருக்கானே, இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்வானான்னு. நான் நினைச்ச மாதிரியே நடந்துச்சு. பார்த்தல, நான் விட்ட உடல காலாங்காத்தாலே அவன் டுர்ன்னு ஓடி போயிட்டான். ஏய், எதுக்கு இந்த மூங்கில பந்தல் போட போறியா? இதை வச்சு பந்தல் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பண்ணலாம். ஆமா, கிழிச்சான். இந்த செடிக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 4 தடவை செழிப்பா தண்ணி ஊத்தணும். இவன் படிக்கலனாலும் நல்ல புத்திசாலியா தான் இருக்கான். இந்த மூங்கில வச்சு ட்ரிப் இரிகேஷன் பண்ணிருக்கான். அதுவும் ₹1 கூட செலவு இல்லாம. அதான் சொன்னேன். அவன் ஏதோ பண்ணிருக்கான். நாம நினைச்சா கூட இந்த மாதிரி 1000 வழி பண்ணலாம். கை தட்டுங்க. நானே வா மாயமுட. இவன் பெரிய புத்திசாலி மாதிரி எல்லாரும் அவனையே பாக்குறாங்க. அம்மு, தோட்டத்துல இருந்து தேங்காய் கொண்டு வந்திருக்கேன், உடைச்சு தரவா? ஓகே. இப்ப என் டேலண்ட காட்டுறேன். ஏய், நிறுத்துடா, ஏன் டேலண்ட பாருடா. நான் இருக்கேன்ல, நீ கிளம்பு. காத்தோட்டம். நாமெல்லாம் யாரு? இந்த காயை ஒரேடியில 4 உடைச்சு காட்டுறேன் பாரு. ஐயோ, மறுபடியும் ட்ரை பண்றீங்களா? நீ ட்ரை பண்ணு. நீ பண்ணு. ஒரு நிமிஷம், நான் தள்ளி நினைக்கிறேன். இப்ப ட்ரை பண்ணு. அம்மா